தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர எங்கள் அருகில் என்றும் இருப்பவரே, நாங்கள் துயரப்படும் பொழுதெல்லாம், துக்கத்தில் தவிக்கும் நேரமெல்லாம், தனிமையில் வெறுமையில் வாடும் பொழுதெல்லாம் எங்கள் அருகே இருக்கிறீர். எத்தனை வாதைகள், துன்பங்கள், கொடிய வேதனைகள் எரேமியாவுக்கு! இவை அனைத்திலும் எதிர்கொள்ளும் வலிமை எப்படி அவர் கிடைத்தது? நீர் அருகில் வலிமை மிகுந்த போர் வீரனாய் இருக்கிறீர் என்கிற ஆழமான நம்பிக்கை ஒன்றுதான். ஒரே மகனை இழந்து தவித்த யாயிரால் எப்படி உம்மை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முடிந்தது? நீர் எப்பொழுதும் அவர் அருகில் இருக்கிறீர் என்கிற மன உறுதிதான். நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம், ஆனால் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்று எப்படி இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பவுலினால் உறுதியாக அறிக்கையிடப்பட்டது? நீர் என்றும் அவர் அருகில் இருக்கிறீர் என்கிற ஆழமான விசுவாசத்தினால் தான். எங்கள் கூடவே இரு இயேசுவே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அப்பா. எங்களுக்கு அருகில், மிக அருகில் இரு இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு இடர்பாடுகளிலும், சோதனைகளிலும் எங்களுக்கு புதிய பலம், புதிய நம்பிக்கை கிடைக்கட்டும். நீர் அருகில் இருக்கும் பொழுது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து வாழ கிருபை செய்தருளும் சுவாமி.